தம்பி சொன்னீங்கல ஜென்சி இதுவே ஒரு கட்டுக்கதை சார். நீங்க சார் ஜென்சி டிஎம்கே ஆரம்பிக்கிறது சார். ஜென்சி டிஎம்கே முன்னாடி வச்சிருக்கீங்க. அதுதான் சொல்றேன், டிஎம்கே ஆரம்பிக்கிறது நீங்க புரட்சியாளர் ஜூலியா யாரா அவர் சொல்றாரு யாருக்கு தெரியாது. நான் இப்போ சொல்றேன் ஜென்சி டிஎம்கே இஸ் நாட் பீன் ஃபவுண்டட் பை டிஎம்கே. நீங்க முரசொல்ல பேப்பர் டிஎம்கே இப்போ நான் செய்ய சொல்லணும் அவங்க சொல்லணும், இவர் சர்வீஸ் பண்ண பேச சொல்லணும். முரசொல்ல நம்ம எந்த அறிவிப்பு இது இன்ன வரல, அது அவங்க. ஐயோ, எனக்கு இந்த வீடியோ கேட்டதுல இருந்து பார்த்ததுல இருந்து அந்த டிஎம்கே காரர் பேசுனதை கேட்டதுல இருந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க சத்தியமா. இந்த ஜென்சி டிஎம்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எவ்வளவு உழைச்சாங்க இந்த டிஎம்கேக்காக, எவ்வளவு முன்னாடி நின்னாங்க இந்த டிஎம்கேக்காக. அவங்க என்ன கேவலமா பேசினாலும் அதுக்காக ஒரு கவுண்டரை கொடுத்து எங்க தளபதிடா, எங்க அப்பாடா, எங்க உதயனண்டா வந்து நின்னாங்களே, அவங்கள பார்த்து டிஎம்கேக்கு அவங்களுக்கு சம்மந்தம் சொல்லிட்டீங்களே சார். அட போங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குதே, இவங்களுக்காக நின்னாங்களே, இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு. நம்ம சூழியக்கா நிலைமை, நம்ம அந்த கண்ணு கபூதியா பேர் என்ன அன்பானே அவன் நிலைமை, அப்புறம் நம்ம ஆர்சே சாரேன் இப்படி ஆடுவானே அவன், இதெல்லாம் விட ரொம்ப கஷ்டமா இருக்கிறது நம்ம உதயன தம்பி. அவன் நினைச்சாதான் அவன் சின்ன பிள்ளை வேறையா, மனசு தளர விட்டுறாதீங்க. நாங்க அதுக்குத்தான் அப்பவே சொன்னோம், படிச்சு சொன்னோம் இந்த டிஎம்கே காரங்களை நம்பாதீங்க. ஓகே, அவங்க எப்போ அவங்களுக்கு தேவையோ யூஸ் பண்ணிட்டு அப்படி வச்சிருவாங்கன்னு சொன்னோம். உங்களுக்கு காதுல விழுகல. இன்னைக்கு ஓப்பனா தந்தியில பப்ளிக்கா என்ன சொல்லிட்டாங்க, டிஎம்கேக்கும் ஜென்சி டிஎம்கேக்கும் சம்பந்தம் இல்ல, அதை நாங்க உருவாக்கவும் இல்ல, ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு டீமை நாங்க உருவாக்கியிருக்கோம் சொல்லல அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டேன். பாவம் அந்த பசங்களோட நிலைமை. கடவுளே காப்பாத்துறீங்களா.